So guys, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி ரிட்டர்னை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். IPL 2023 பேக் இன்ஜுரியால நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் அதை ஸ்கிப் பண்ணிருப்பாரு. சோ அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கேப்டனாக நிதிஷ் ராணாவை அப்ரூவ் பண்ணாங்க நம்மளோட KKR மேனேஜ்மெண்ட். லாஸ்ட் சீசன் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் பண்ண முடியல, அவங்களால குவாலிஃபை கூட ஆக முடியாத சிச்சுவேஷன்ல தான் டோர்னமெண்ட் விட்டு வெளியே போனாங்க. இன்னைக்கு KKR CEO வெங்கி மைசூர் இந்த இயர் KKR-க்கான கேப்டனா ஸ்ரேயஸ் ஐயர் தான் பண்ண போறாருங்கிற மாதிரியும் வைஸ் கேப்டன் ரோலை நம்மளோட நிதிஷ் ராணா பண்ணுவாரு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அவர் கொடுத்தாரு. சோ IPL 2024 ஓட ஆக்ஷனுக்கும் இன்னும் டேஸ் கம்மியா தான் இருக்கு. வர டிசம்பர் 12 நடக்கிறதா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கி மைசூர் அண்ட் கௌதம் கம்பீர் இவங்களோட காம்போ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கறத பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. சோ நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 55 மேட்சஸ்ல கேப்டன்சி பண்ணிருக்காரு. 2018ல இருந்தே டிசிக்கு அவர் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான். 2018ல என்னோட சொந்த ஸ்டேட்டுக்கு நான் கேப்டன் பண்ண போறேன் அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் KKR விட்டு லீவ் ஆக டிசிக்கு கேப்டனாக அவர் நியமிக்கப்பட்டாரு. டிசிக்கு ஓரளவுக்கு கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. உடனே கேப்டன்சியை பிரேக் பண்ணிட்டு அவர் பார்த்து வச்ச கேப்டன் தான் நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இணைறது உண்மையிலே பாக்குறதுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓவராலா 55 மேட்சஸ் கேப்டன் பண்ணி 27 வின்ஸோட 49% மேல வின் பெர்சன்டேஜ் வச்சிருக்காரு நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர். சோ டிசில இருந்தே அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னேன்ல. டிசிக்காக 41 மேட்சஸ் கேப்டன்சி பண்ணி 21 வின்ஸோட ஒரு சீசன் டிசியை ஃபைனலுக்கும் கொண்டு போயிருப்பாரு. வின் பெர்சன்டேஜும் above 50 இருக்கு. KKR-க்காக 14 மேட்சஸ் கேப்டன் பண்ணி வெறும் 6 வின்ஸோட 42% கிட்ட வச்சிருக்காரு நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் இந்த இயரும் ரிங்கு சிங் அண்ட் ரசல் ரெண்டு பேருமே சூப்பர் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடான வீடியோ நேத்தே நம்ம சேனல்ல போட்டோம். இதை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதை போய் பாருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் ரெகுலரா வீடியோஸ் அண்ட் மீம்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளோட பேஜை அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் எக்ஸைட்டிங்காவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.